கண்ணு கெட்டிய துறை வரைக்கும் எதிர்க்கட்சிகள் இல்லையோ அப்படிங்கிற அளவிற்கு அவர்கள் வலிமை பெற்றுவிட்டார். வெற்றி பெற முடியாமல் கழுதை தேர்ந்து கட்டெரும்பாக போன ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். மாணவர்களுடைய வாழ்க்கையை தாரை வார்க்கிற கொலைகார கும்பல் ஆளும் அரசாங்கத்தின் கைகள் போட்டுதான் இந்த பாவத்தை செய்தார். குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அவங்க அப்பா ஒரு நாள் சம்பளம் 400-500, அதில் ரேஷன் கடையில் உள்ள கஞ்சை குடிச்சு இந்த குழந்தை படித்து வந்து போகிற போது இன்னொரு தேர்வு, என்ன தேர்வு? கண்ணை கட்டி காட்டில் விழுந்த மாதிரி. மதுரையில் திருப்பரங்குன்றத்தை தூக்குங்க, வட இந்தியாவில் தூண்டி விடுங்க முகலாய வெறுப்பை, மாட்டுக்கறி பிரச்சனை, கிறிஸ்தவ கோயில்களை தாக்குங்க. அது அவர்களுடைய திட்டம். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், உலக அரசியல் செய்தி பகுப்பாய்வாளர் திரு சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் அதாவது யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பாக இன்னைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள், கிட்டத்தட்ட 20 நாளாக ஒரு ஆள் போராடிட்டு இருக்காரு. சோனம் வாக்ஷுக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட 20 நாளாக உண்ணாவிரதம் இருக்கிறாரு. இன்னைக்கு பெரும் இளைஞர்கள் மத்தியில் பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கு சார். இது எப்படி சார்? எதிர்கட்சி ஆற்றாத வினையை இன்னைக்கு வந்து இளைஞர்கள் பட்டாள ஆரம்பிச்சிருக்கா, எப்படி சார்? நிச்சயமாக இதில் நிறைய படிப்பினைகள் இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரை ஒரு மாபெரும் கட்சியாக பாரதிய ஜனதா உருவெடுத்துட்டு, கண்டிப்பாக தமிழ்நாட்டை தவிர ஏறக்குறைய அனைத்து மாநிலங்களிலும் கொண்டு வந்து விட்டார்கள். கண்ணு கெட்டிய துறை வரைக்கும் எதிர்க்கட்சிகள் இல்லையோ அப்படிங்கிற அளவிற்கு அவர்கள் வலிமை பெற்று விட்டார்கள். நம்மளுக்கே கேள்வி எழுப்புதில்ல. ஆனால் நீங்கள் பாருங்கள், தென் மாநிலங்களிலும் கூட, ஆந்திராவிலும் அவர்கள் ஆட்சி தான், தெலுங்கானாவிலும் ஒரு கால் வைத்து விட்டார்கள், கர்நாடகாவிலும் அவர்கள் ஆட்சி இருந்தது இல்லை, இருக்கும். ஏன்னு சொல்லுகிற திருவனந்தபுரத்திலும் கூட அவர்கள் மாநகராட்சி விட்டு விட்டார்கள். கண்டிப்பாக வெற்றி பெற முடியாமல் கழுதை தேர்ந்து கட்டெரும்பாக போன ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். ஆமாம். 12% 3% மாற்றிய பெருமை தமிழர்களுக்கு தான் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய இறையியல் தத்துவம், இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி உறவுகள் இந்த கடும்போக்கு இந்துத்துவவாதிகளுக்கு அனுமதிக்க மறுக்கிறது. இது தமிழ்நாட்டின் நிலை. இப்போ நீங்கள் கேட்டது சோனம் வாங்சுக். ஹூ இஸ் சோனம் வாங்சுக்? யார் இவர்? எதுக்கான 20 நாள் போராடணும்? லடாக்கை சார்ந்தவர். இவர் ஒரு பிசிக்கல் பொறியியலர், அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியர். 59 வயதாகக்கூடிய சோனம் வாங்சுக் மிகச்சிறந்த அறிவாளி மட்டுமில்லை, 2018க்கான மகாசேசே விருதை, நொபல் பரிசுக்கு சமநிலையில் இருக்கும் ஏசிய நாட்டு விருதையும் அவர் பெற்றார். இவரோடு என்னென்றால், இவர் புத்த மதத்தினுடைய ஸ்தூபி ஒன்றை மனதில் கொண்டு ஒரு அற்புதமான பனி ஸ்தூபியை உருவாக்கி அதை மக்களை காட்சிப்படுத்திய அளவிற்கு அவர் ஒரு சிற்பவாதி. தண்ணீரை எந்த அளவிற்கு கட்டுப்படுத்தலாம் என்றும் லடாக்கில் ஏராளமான விவசாயிகளுக்கு உதவி செய்கிற ஒரு மாபெரும் மனிதர், ஒரு சமூக ஆர்வலர். இவருடைய இன்ஸ்பிரேஷனில் தான் ஹிந்தியில் ஒரு படம் வந்துச்சு, நம்ம தமிழ்நாட்டுடைய மாதவன் நடித்த 3 Idiotsன்னு. அதுக்கு இவருடைய படம் தான், இவரை பற்றிய படம் தான். கோன் பனேகா குரோபதி என்ற ஒரு நிகழ்ச்சியை அமிதாப் பச்சன் நடத்திய போது அதிலும் பங்கு கொண்டார். இப்படி பல சிறப்புகள் உண்ட இந்த சோனம் வாங்சுக், இவர் ஏன் 20 நாளுக்கு மேலே 20ஆம் தேதி தான் அவர் கைது செய்யப்பட்டு குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு போனார். இவர் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று ஒன்று உருவாகியது. அமெரிக்காவில் படித்த அபிஜித் திபிக் அவர் பேர். ஆமாம், அவர் தானே? தீப்கே. அபிஜித் தீப்கே இந்த இளைஞர்கள் அனைத்தும் ஜென்சி இளைஞர்களால் அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. சோனம் வாங்சுக்குடைய கோரிக்கை பெரிய கோரிக்கை ஒன்றுமல்ல, எளிமையான ஈசான கோரிக்கை. தமிழ்நாட்டில் 22 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை? நீட்டுனால. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கிறது. 2017 நான் பார்த்திருக்கிறேன். பீகார், அதே மாதிரி ஜார்க்கண்ட், இந்த பகுதி எல்லா இடத்திலும், டெல்லி, ஒரு பெரிய பனியா மார்வாடி கும்பல் எப்படி மேட்ச் பிக்கிங் என்று
கிரிக்கெட்டை உருவாக்கி கிரிக்கெட் நடப்பதற்கு முன்பே எல்லோருக்கும் பணத்தை கொடுத்து நீ 5 பால்ல அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு வைத்தார்கள். மேட்ச் ஃபிக்சிங். அதே மேட்ச் பிக்கிங் மாதிரி மாணவர்களுடைய வாழ்க்கையை தாரை வார்க்கிற கொலைகார கும்பல் ஆளும் அரசாங்கத்தின் கைகள் போட்டு தான் இந்த பாவத்தை செய்தார்கள். தமிழ்நாட்டில் எங்களுடைய பிள்ளைகளை பாருங்கள், ரொம்ப ஏழை பிள்ளைகள், மலையில் வரக்கூடிய விவசாயிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள். நாங்கள் படித்து ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் பயாலஜிலையும் பாட்டனிலையும் மார்க் எடுக்கிறோம். ஒரு பேச்சுக்கு 100க்கு 99.9 எடுக்கிறோம். இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த இந்த நீட் அவங்க சொல்கிறாங்க தகுதியான தரமான ஒரே தேர்தலை கொண்டு வரும் என்று சொல்கிறார்கள். ஒரு கருத்துக்கு நாம் அதை எடுத்துக்கொள்வோம், தவறில்லை, ரைட். அந்த ஒரே தேர்தலின் மூலம் பல தேர்தல்கள் தேர்வு முறைகள் நடத்துவது கட்டுப்படுத்தப்பட்டாலும் ஒரு அரசாங்கம் ஒரு சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன் டிஸ்பாரிட்டிஸ் அமங் த சொசைட்டி, சமூகங்களுக்கிடையே நீதி மறுக்கப்படுவதும் சமூகங்களுக்கிடையே சமமின்மை ஆக்குவதையும் குலைத்துவிட்டு எல்லோருக்குமான வாய்ப்பை பெற வேண்டும் என்று வைப்பது தான் நீதியாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், ரொம்ப மலை கிராமங்கள் இருக்கும், அங்கே ஒரு விவசாயி இருப்பான், அவன் புள்ள ஒரே ஒரு இதை வைத்துக்கொண்டு படின்னு படித்து 99 200 எடுத்து வந்து டாக்டருக்கு ஆகிறதுக்கு யூ ஷுட் பி எலிஜிபிள் கண்டிப்பாக அப்படின்னு வந்தால் இன்னொரு எலெக்ஷன் நிற்கணும், இன்னொரு தேர்தலில் நீ நிற்கணும், நீ படிச்சாலாம் இங்கே வராது, இது வராது சொன்னால் புதுசாக நான் கொண்டு அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அவங்க அப்பா ஒரு நாள் சம்பளம் 400 500, அதில் ரேஷன் கடையில் உள்ள கஞ்சை குடித்து இந்த குழந்தை படித்து வந்து போகிற போது இன்னொரு தேர்வு என்ன தேர்வு? கண்ணை கட்டி காட்டில் விழுந்த மாதிரி. நான் சொல்வது தேர்வை தவறு என்று சொல்லவில்லை, தேர்வுக்கான வழிமுறைகளை, நான் ஒரு கல்வியாளர், யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன், தேர்வுக்கான கல்வி முறைகளையும் வாய்ப்பையும் இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்ததா? மக்களுக்கு கொடுக்கவில்லை. விளைவு பிள்ளைகள் எதிர்பார்ப்பு அதிகம், தேர்வு முடிவு ஏமாற்றம், அதனால் ஏற்பட்ட விளைவு தற்கொலை, உயிரிழப்பு அதிகமாயிட்டு இருக்கு. தற்கொலைகளை பற்றி அரசாங்கம் கைது செய்யவில்லை. அவர்களுக்கு கூஜா தூக்கக்கூடிய இன்றைக்கு கல்வியாளர்களாக பேசக்கூடிய பலர் அதை நியாயம் என்கிறார்கள். சோம்நாத், அவர் பேர் என்னது, வாங்சுக், இதைத்தான் சோனம் வாங்சுக் கேட்கிறார். உங்களை நம்பி வந்திருக்க, இதை காக்க. இது ஒரு தேர்தலும் இல்லை, சிபிஎஸ்சி தேர்வாக இருந்தாலும் சரி, நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, நேஷ்னல் எலிஜிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு வைக்கிறீங்க, என்பிடிஏ ஒன்று, தேசிய தேர்வு முகமை தமிழில், அதில் எலிஜிபிள் எழுதுகிறவங்க தான் நீங்கள் வரணும்னு சொன்னால், இத்தனை வருஷமாக இருந்தால் தர்மேந்திர பிரதான் ஒரு அமைச்சர், கல்வி அமைச்சர், ரிசைன் பண்ண சொல்லு. இவ்வளவு தேர்வு, நீட் தேர்வுடைய இந்த வினா வெளியானதுக்கே அவர் எந்த பதிலும் சொல்லி, நீட் தேர்வு மட்டுமல்ல, இவ்வளவு தேர்வு மான்சுக் சொல்ல, சோனம் வாங்சுக் அதுக்கு பொறுப்பேற்கணும்னா he has to take responsibility. அவர் தான் ஏற்க வேண்டும், அவர் தான் செய்ய வேண்டும். அவர் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணால் பாஜக காரங்க தவறை எப்பவுமே ஒத்துக்க மாட்டாங்க. 1000 பேர் செத்தான் விவசாய போராட்டத்தில். அதுக்கு பிறகு தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த போராட்டம் கைவிடப்பட்டது. அன்றைக்கு சுஷ்மா ஸ்வராஜே ரிசைன் பண்ண சொன்னாங்க, பண்ணலை. இங்கேருந்து எல்லாரும் வெளியே போனான், யார் ஊழல்வாதிகள் எல்லோரும் நியாயப்படுத்தினாங்க. அதற்கு காரணம் அடிப்படைத்துவ மதவாதமும் பார்ப்பனிய சிந்தனைகள் தான் இந்த மோசத்துக்கு காரணம். இப்போது இந்த லடாக் மனித உரிமை ஆர்வலர் கேட்கிறது, காக்ரோச் பார்ட்டி கேட்கிறது ஒன்று தான், தேர் டிமாண்ட் ஒன்லி ஒன் வேர்டு, தர்மேந்திர பிரதான போச்சு, வேற ஒண்ணுமே இல்லையே. இல்ல இதான் சார் அபிஜித் தீப்கேவும் கேட்கிறாரு. எல்லாம் அபிஜித் தீப்கே எல்லாம் ஒன்று தானே, இவங்க எல்லாருமே அதோட இணைஞ்சு தான் போராடுறாங்க. கண்டிப்பா சார். இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்ச காக்ரோச் ஜனதா பார்ட்டி இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆமா, அதே மாதிரி சோனம் வாங்சுக்கும் இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய முக்கியமான கட்சி காங்கிரஸ் எதிர்கட்சி. இன்னைக்கு அவர்கள் எந்த ஆதரவும் இல்லை, இந்த போராட்ட குழுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை சார். என்ன காரணம்? ஒருவேளை எதிர்கட்சி வேலையை சரியா பார்க்கல எப்படி சார் காங்கிரஸ்? அதாவது இன்னைக்கு காலையில் ஒரு தகவல் வந்துச்சு, நான் ஜி.கே. வாசன் ஐயா அவர்களோடு பேசி கொண்டிருந்தேன் இன்று காலை. அப்போது ஒரு செய்தியை பார்த்தேன். அந்த செய்தியில் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இந்த வாங்சுக்கை சந்தித்ததாக கூட ஒரு செய்தி வந்திருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மைகளை அறிந்து கொள்ளுங்கள், அல்லது வர இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. காங்கிரஸ் கட்சி கழுதை தேய்ந்த கட்டணமாக போயிட்டு, அதன் உதாரணத்திற்கு அவர் ஏதோ தேர்தல் காலங்கத்திற்கு
டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு பகுதி நேர பகுப்பாய்வாளராக பணியாளராக மாறி போய்விட்டார். ஆனால் இங்கே அமித்ஷாவோ ஆர்எஸ்எஸோ 24/7 வேலை செய்கிறார்கள். தமிழ்நாட்டில் கால் பதிப்பதற்கு முன்பே அவர்கள் யோசனை செய்து திருப்பரங்குன்றத்தின் ஊரே நாக்பூர் முடிவு செய்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களிடத்தில் அங்கே வாழ்கின்ற மாமா மச்சான் என்று சொல்லக்கூடிய முகலத்தோர்களுக்கும் மாப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்களுக்கும் இடையே உறவை தூண்டி அவர்கள் சிந்தனை அப்படித்தான். ஆமாம், உங்களுக்கு நான் சொல்வது பொய்யல்ல. அது பலருக்கு இதை பார்க்கிறவர்கள் பல பேர் திட்டுவார்கள், திட்டிவிட்டு போகட்டும், அதை பற்றி நம்ம கவலை இல்லை. நாக்பூர் முடிவு செய்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்னை செய்தால் நாம் கால் பதிக்க முடியும். ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் ஒரு பிராமண தலைமை முடிவு செய்கிறது என்னென்ன ஸ்டேட்டில் என்னென்ன பிரச்சனை கொண்டு வாங்க. மதுரையில் திருப்பரங்குன்றத்தை தூக்குங்க, வட இந்தியாவில் தூண்டி விடுங்க முகலாய வெறுப்பை, மாட்டுக்கறி பிரச்சனை, கிறிஸ்தவ கோயில்களை தாக்குங்க. அது அவர்களுடைய திட்டம். அதே போரான திட்டங்களைத்தான் அவர்கள் மற்ற இடங்களிலும் வடிவமைக்கிறார்களே தவிர இதுகளையெல்லாம் 24/7 அவர்கள் வேலை பார்க்கிற இடத்தில் காங்கிரஸ் கட்சி அந்த மாதிரி ஒரு செட்டப்பே இல்லை. அங்கே ஒன்-மேன் ஆர்மி எப்பமாவது வந்தால் ஒரு பெனியனை தூக்கி போட்டுட்டு இவர் வருவார், கையை காட்டுவார். அது வேலைக்கு ஆகாது. ஸோ அதனோட எழுச்சி தான் இன்னைக்கு வந்து கரப்பாம்பூச்சி கட்சி இன்னைக்கு களத்தில் இறங்கிருக்கலாம், இளைஞர் புரட்சி களத்தில் இறங்கிருக்கு. அப்படி சார் எப்படி எடுத்துக்கலாம்? நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் உங்களுக்கு 2 உதாரணத்தை நான் சொல்ல முடியும். ஆமாம், ஒன்று ஜல்லிக்கட்டு போராட்டம். அன்று இரவு எல்லோரும் செல்போனையும் மெழுகுத்திரையும் எடுத்து காட்டினார்கள், 8 லட்சம் பேர். அது பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்த நீங்களும் பார்த்திருப்பீர்கள். மெரினா பீச்சே அப்படியே மதம் இல்லை, சாதி இல்லை, மொழி இல்லை, வர்க்கம் இல்லை. மசூதிகளில் இருந்து தொழுகக்கூடியவர்கள் அங்கே தொழுதார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தவர்கள் யார்? கிறிஸ்தவ, இந்து எல்லா சகோதர சகோதரிகளும் உங்களைப் போன்று நீங்கள் வழிபாட்டு கொள்ளுங்கள். மதத்தையும் சாதியும் இனத்தையெல்லாம் கடந்த ஒரு கூட்டத்தை தமிழ்நாடு பிரகடனப்படுத்தியது. இது ஒன்று. இரண்டாவது, தோழர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றார். நான் தாவேக்கா அல்ல. அதில் ஒரு கருத்து எனக்கு மகிழ்ச்சி. மதத்தையும் பார்க்கவில்லை, சாதியும் பார்க்கவில்லை, ஓட்டுக்கு பணத்தையும் வேட்பாளர்களையும் பார்க்கவில்லை, ஓட்டுக்கு பணத்தையும் பார்க்கவில்லை. விசிலை எடுத்து ஊதிவிட்டார்கள். யார் உங்கள் தொகுதி தெரியாது ஐயா, வேட்பாளர் தெரியாது. நாங்கள் விசிலை எடுத்தோம், ஊதினோம். நான் கடந்த வாரம் வருகிறேன், 2 பெண்கள் வருகிறார்கள். அம்மா எதற்கு வாக்களித்தார்கள்? விசிலுக்குத்தான் வாக்களித்தேன். எதற்கு தெரியாது. தெரியாமல் ஏன் வாக்களித்தார்கள்? பார்த்து பார்த்து புளிச்சு போச்சு ஐயா, மாறி வரணும், நல்லா செய்வார்னு நம்பணும். இதுதான் இந்த புரட்சியை தமிழ்நாட்டில் தான் ஏற்படுத்தி காட்டினார்கள். இதல்ல தோழரே, 3வது ஒன்றை சொல்கிறேன். நீங்கள் பிறப்பதற்கு முன்பு பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ரோட்டில் கிடந்தவர்களெல்லாம் அதிகாரத்துக்கு வந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி. இதுவும் ஜென்சி போராட்டத்தின் முதல் வடிவம். அதே ஆரம்பிச்சது. அன்றைக்கு ஆரம்பித்த ஜென்சி தலைமுறைகள் இன்றைக்கும் இது உலக வரலாற்றில் இல்லை, தமிழகம்தான் இந்தியாவிற்கு அறிவு கண்ணை திறக்கிறது. ஆரம்ப புள்ளி. இந்த போட்ட விதை தான் இப்போது ஜந்தர் மந்தரில். ஜந்தர் மந்தர் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது? அது சூழலியல் திணைக்களத்திற்கான ஆய்வு மையமாக இருந்தது. இப்போது அது அரசியல் போராட்ட களமாக மாறியிருக்கிறது. இன்றைக்குத்தான் வாங்சுக் போராட்டம் மட்டுமல்ல, ஜந்தர் மந்தரில் ஏற்கனவே ஒரு போராட்டம் உங்களுக்கு தெரியும். லோக்பால் கொண்டு வருவதற்கு போராடினார் அண்ணா ஹசாரே, அரவிந்த் கெஜ்ரிவால், அப்புறமா அவங்க யார், பாண்டிச்சேரியுடைய கவர்னராக இருந்தார்களே போலீஸ் அதிகாரி கிரண் பேடி, எல்லாரும் கூடி அன்றைக்கு ஒரு சாமியார் இருந்தார் பாபா ராம்தேவ், இவர்களெல்லாம் கூடி இதே ஜந்தர் மந்தர் தான். விவசாயிகள் போராட்டம் இதே ஜந்தர் மந்தர் தான். சிஜேபி இதே ஜந்தர் மந்தர் தான். இவர் வாங்சுக்கு இதே ஜந்தர் மந்தர் தான். ஆக இது ஒரு மாற்றும். எனக்கு என்ன நினைக்கிறேன் என்றால், ரொம்ப காலத்திற்கு இவர்களெல்லாம் இப்படி கொண்டு செல்ல முடியாது. மக்களை மடையர்களாற்றி இப்போ கேட்பது வருங்கால ஜெனரேஷனுக்கான ஒரு கேள்வி தானே ஐயா. கண்டிப்பா ஐயா, நீ பாதுகாக்க முடியலையே ஒரு பேப்பரே, நீ எதுக்கு மந்திரியா இருக்கா? ஒரு பேப்பரை பாதுகாக்க முடியல, எதுக்கு நீ இந்த தேர்வு நடத்துற? 20ஆம் தேதி அவனை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் வாயில கட்டி போட்டு உள்ள சாப்பாடை கொடுக்குறா. அவர் ஒய்ஃப் சொல்லுது, என் கணவனுக்கு கொடுக்காதேங்குது. 8.5 கிலோ குறைச்சிட்டான். ஒரு அடாவடி, கேவலம் அல்ல? ஒரு அரசாங்கத்தால் ஒரு ஏழை பிள்ளைகள் எழுதுகிற பேப்பரை உங்களால் பாதுகாக்க முடியலன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு கேள்வி. சரி, அவங்க என்ன பெரிய கோரிக்கை? இல்லாத நீதிகளை மாற்றி எழுதி பாபரி மஸ்ஜிது
இல்லை என்று சொல்லி அது இந்துக்களின் கோயில் என்று எழுத முடிஞ்சது. அவருக்கு விலையை கொடுத்த உங்களால் இந்த தர்மேந்திர பிரதானை நீக்க முடியாதா? நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டுக்கு விரைகிறார். இஸ் கோயிங் டு பி மீட் ஹிம். அவர் போய் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. என்ன நடந்துச்சு? அவ்வளவு பெரிய கல்வியாளரா தர்மேந்திர பிரதான் எப்படி சார்? ஒரு கத்திரிக்காய் கல்வியாளர் கிடையாது. அப்படியே யோசிக்குது மத்திய அரசு. ஒருவேளை இந்த மாற்றம்னா இல்லை, குற்றம் உள்ளவர் அப்படின்னு வெளில தெரிஞ்சிடும். அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு கையிலே இன்னைக்கு பவர் இருக்கிறது. கையிலே அவர்களுக்கு ஹிந்துத்துவா இருக்கிறது. அவர்களுக்கு ஏமாலியான இஸ்லாமியர்கள், தலித்துகள் இருக்கிறார், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார். அதை தூண்டி விடுவார். பள்ளிவாசலை உடைப்பது, நோன்பு கஞ்சி குடிப்பாலும் மண்ணலி போடுவது, தொழுகை ரோட்டில் வச்சு நிற்கக்கூடாதுன்னு சொல்வது, சர்ச்சிலே அல்லேலுயான்னு சத்தம் போடான்னு அங்கே போய் அடிக்கிறது. இது அவனுக்கு இந்த வட இந்திய சமூகமும் அப்படியே ஆள்பட்டு போய்விட்டது. ஆக அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. கண்ணை மூடிக்கொண்டு யோசிப்பார்கள். இப்பொழுது வாங்சூக் போன்றவர்கள், சிஜேபி போன்றவர்கள், இந்த ஜென்சி தலைமுறைகள் ஏற்படுத்துகிற மாற்றம் நிச்சயமாக ஒரு பெரிய டிராஸ்டிக் எஃபெக்டாக இருக்கும். இன்றைக்கு கூட பாஜக ஆட்சியிலே மெஜாரிட்டி இல்லாமல் தான் இருக்கிறது. ஆமாம், அது சுயநலவாதிகளால் அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சந்திரபாபு நாயுடு சிபிஐ வழக்கில் சிக்கி 11 மாதங்கள் சிறையில் இடைந்தார். அவராலும் மற்றவர்களாலும் அது தூக்கி பிடிக்கிறது. நிதிஷ்குமார் என்கின்ற ஒரு அரசியல்வாதி எங்கே போனார் என்றே தெரியவில்லை. பைத்தியமாக போய் ஒரு காலகட்டத்தில் மோடியுடைய காலில் விழுந்து கும்பிடக்கூடிய அளவிற்கு ஜெயபிரகாஷ் நாராயணுடைய சீடன் மாறி போய்விட்டான். ஆனால் கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் கூட கடைசி வரைக்கும் சமாதானம் செய்யக்கூடிய ஒப்பற்ற தலைவனாக நின்று கொண்டிருக்கிறான் லாலு பிரசாத் யாதவ். இந்த மாற்றங்களை நீங்கள் பாருங்கள். புரியுது. ரெண்டும் ஜேபியினுடைய சீடர்கள். ஒருவனுக்கு கிட்லி போய்விட்டது, ஆனாலும் மறுக்காமல் அடக்காமல் நிற்கிறான். மற்றொருவன் பைத்தியமாகி அவன் காலிலே உளுந்து கிடக்கிறான். இது நிதிஷ்குமார், அது லாலு யாதவ். வரலாறு பல புதுமைகளை கண்டு கொண்டிருக்கிறது. இதுதான், இதுவும் பல மாற்றங்களை உருவாக்கி தராலாம் இருக்காது. இப்போ கரப்பாம்பூச்சி இலைய ஆரம்பிச்சிருச்சு. கரப்பாம்பூச்சி மோசமானது. கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் கால் போதோ அது விளங்காது. அமெரிக்காவும் அப்படித்தான். இந்த கரப்பாம்பூச்சி அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு இதை நசுக்க முயற்சி செய்வார்கள்னு எனக்கு தெரியாது. இப்போ சாதாரணமாக விடமாட்டாங்க சார். நல்லா கவனிங்க சார். இந்த சிஐஏ போராட்டம் நினச்சி இல்லையா, அதில் வயசானவங்க ஷாஹித் பாக்குங்கிற இடத்துல பஜனை பண்ணாங்க. எல்லா பெண்களும் 80 வயசு. கிறிஸ்தவர்கள் பைபிள், இஸ்லாமிய குரான், குருநானக்கனுடைய அந்த இதெல்லாம் அவர்கள் பஜனை செய்யும்போது இந்த பிஜேபி ஹிந்துத்துவா போய் மிரட்டி பெரும் கலவரத்தை ஏற்படுத்தி 51 பேர் கொல்லப்பட்டார்கள். இதை மறக்க முடியுமா? மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இன்னைக்கு வரைக்கும் மாறாத சூழ்நிலை குஜராத். மறக்க முடியுமா? மறக்க முடியாது. யாராக இருந்தாலும் சரி, மாட்டிறைச்சி வச்சான்னு பாவப்பட்ட மக்களெல்லாம் கொண்டாங்க. லண்டன் பிபிசி சொல்லுது 80 பேர் வரைக்கும் இதில் தாக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியாது. இப்படி அவர்கள் முழுமையாக எலெக்ஷன் வரும்போதெல்லாம் தூண்டி விடுவது. நம்முடைய மரியாதைக்குரிய இந்திய பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள் 110 முறை முஸ்லீம் வெறுப்பை பேசியிருக்கிறார். அவர்கள் அதிகம் குழந்தை பெறுவார்கள், மோசமானவர்கள், அமெரிக்காவின் நாளிதழ் சொல்கிறது. இப்போ இதெல்லாம் மதவெறுப்பு அல்லவா? கண்டிப்பாக நாம் விரும்புவது ஒரு தேசத்தின் நன்மையாக எங்கள் மாணவர்களுக்கான விடுதல் வேண்டும், அனைவருக்குமான சமநீதி வேண்டும். இதைத்தான் அவர் சொல்கிறார். யார்? வாங்சுக் சொல்கிறார். நாங்கள் விரும்புவது இதுதான். தகுதியற்றவனை ஏன் இந்த பதவியில் வைத்திருக்கிறாய் தர்மேந்திர பிரதானை? நீக்கிவிடு. அதை நீக்குவதற்கு என்ன பிரச்சனை? ஏன் இத்தனை காலங்களாக வேண்டும்? ஒருவனை 20 நாட்கள் 8.5 கிலோ 9 கிலோ குறைந்து பசியால் துடித்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கான். லட்சம் பேர் விவசாயிகள் கூடியிருக்கிறார்கள், மாணவர்கள் கூடியிருக்கிறார்கள், இளைஞர்கள் கூடியிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் அது கவனத்தை பெறுகிறது. லண்டனிலிருந்து நண்பர் அரூஸ் அவர்கள் அந்த செய்தியை வெளியிடுகிறார். இந்தியாவில் சிஜேபி பார்ட்டி ட்ரமெண்டஸ் எஃபெக்டிவான இந்தியன் சொசைட்டி ஒரு பெரும் வியக்கத்தகு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா என்ற கேள்வியை லண்டன்லேருந்து தெரிவிக்கிறார். ஆனால் இங்கே அமெரிக்காவோ யூரோப் நாடுகளிலே ஒரு சின்ன பிரச்சனை வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடறான். ஆமாம், இங்கே நடக்காது. அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. இடம் இல்லை. ஆனாலும் கால ஓட்டம் மாறும். கடும் வெயிலாக இருக்காது. திடீரென மேகங்கள் சூழ்ந்து கருமழை பெய்துவிடும். அப்படி மாறும். அது எப்படி நடக்கும்? பைபிளில் வசனம் உண்டு, தேவன் கண்களுக்கு மட்டும்தான் புனிதமானது. இது எப்போது நடக்கும், எப்படி நடக்கும், ஆண்டவரால் எல்லாம் நடக்கும் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு சூழ்நிலை தான் இந்தியாவில் இருக்குது. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி.